Hello friends, welcome to Better Than Past. Time Management by Brian Tracy. Chapter 2. Determine your values. நீங்க டைமை மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு இந்த வீடியோ பார்க்கறதுங்கிறது கண்டிப்பா ஒரு நல்ல விஷயம் தான். ஆனா நீங்க டைம் மேனேஜ் பண்றதுக்கான ஒரு கரெக்டான ரீசன் இருக்கணும். ஏன்னா இந்த வாழ்க்கையில நீங்க எதுவுமே முக்கியமே இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களால டைமை மேனேஜ் பண்ண முடியாது. அதனால கண்டிப்பா நீங்க ஒரு மீனிங்ஃபுல் பர்பஸை நீங்க உங்களுக்குள்ள கொண்டு வரணும். அதை கொண்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு ஏன் நான் அதை செய்யணும் அப்படிங்கிற அந்த வை ரீசனை நீங்க கண்டுபிடிங்க. ஏன்னா நீங்க உங்களுடைய பர்பஸை கண்டுபிடிச்சிட்டு ஆனா அதுக்கு சம்பந்தமே இல்லாத ஏதோ ஒரு விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுல எந்த ஒரு யூஸ்மே கிடையாது. வாட் டு யூ வேல்யூ மஸ்ட், அதாவது நீங்க இந்த உலகத்துல எதை ரொம்பவே வேல்யூபிளா மதிக்கிறீங்க, எதுக்கு அதிகமா அக்கறை காட்டுறீங்க, எதுக்கு அதிகமா அக்கறை காட்ட மாட்டீங்க, எதை அதிகமா மதிக்க மாட்டீங்க, இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க ஃபைன் பண்ணுங்க. இந்த காலகட்டத்துல வேலைக்கு போற பல பேர் வேலையில இருக்கிற ப்ரெஷர்னால அவங்களுடைய டென்ஷன் டிப்ரெஷன்ல அதிகப்படுத்திக்கிட்டு அவங்களோட ஹெல்த்தை வேஸ்ட் ஆகிக்கிட்டு டைமும் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்கறதுக்கு ஒரு கஷ்டமான விஷயமா இருந்தாலும் இதுதான் ரியாலிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க எதை வேல்யூபிளா மதிக்கிறீங்க அப்படிங்கறத தெளிவா ஃபைண்ட் பண்ணுங்க. அது உங்களுடைய கோலா கூட இருக்கலாம். யூ ஆர் த எக்ஸ்ட்ராடினரி, அதாவது நம் உடல் செல்கள் டிஎன்ஏ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பல ஆண்டு காலமா கொஞ்சமா பரிமாணம் அடைஞ்சு இப்போ ஒரு பர்ஃபெக்ட் ஸ்டேஜ்ல ஒரு ஹியூமனா நம்ம இருக்கோம். இதே மாதிரியே நம்மளுடைய ஹேபிட்ஸை கொஞ்சமா சேஞ்ச் பண்ணிக்கிட்டு கண்டிப்பா நம்மளாலையும் ஒரு பர்ஃபெக்ட் பர்சனாகவும் நம்மளுடைய கோல்ஸை அச்சீவும் பண்ண முடியும். சரி வாங்க உங்களுடைய தாட்ஸை பத்தியும் உங்களை பத்தியும் ஒரு சின்ன ரிசர்ச் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன், நான், அதாவது நீங்கள். இப்ப உங்களுக்கு முகம் தெரியாத ஒரு பர்சன் கிட்ட போயிட்டு உங்களை பத்தி விவரிக்க சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? நீங்க என்ன அப்படி உங்களை பத்தி சொல்லுவீங்கிறத உங்களுக்குள்ள நல்லா ஆழமா யோசிங்க. முடிஞ்ச அதை ஒரு பேப்பர் பென்லயும் எழுதி வைங்க. செகண்ட், பீப்புள்ஸ், மக்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, என்ன சொல்லுவீங்க அப்படிங்கறதையும் ஆழமா யோசிங்க. தேர்ட், வாழ்க்கை, உங்களுடைய வாழ்க்கையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய வாழ்க்கை எப்படி போய்கிட்டு இருக்குது, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் கரண்ட் லைஃப்ல எப்படி இருக்கீங்க அப்படிங்கறதையும் விவரமா எழுதுங்க, யோசிங்க. ஃபோர்த், மை பிக்கஸ்ட் கோல் இன் மை லைஃப், அதாவது உங்களுடைய வாழ்க்கையோடைய மிக முக்கியமான கோல் என்ன அப்படிங்கறத விவரமா எழுதுங்க. நெப்போலியன் ஹில்லுடைய கோட் ஒன்னு என்னன்னா, நம்ம லைஃபோடைய பர்பஸ்ஃபுல் கோல் என்ன அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா தான் நம்மளுடைய வாழ்க்கையே சுவாரஸ்யமா ஆகும் அப்படிங்கிறது. சாப்டர் 2 இதோட கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ, ஹேவ் ஏ குட் டே.